வணக்கம் நண்பர்களே. பிஎம் கிசான் சம்மான் நிதி விவசாயிகள் எல்லாருக்கும் வருஷம் 6000 ரூபா தர்றாங்க. அது உங்களுக்கு வந்திருக்கா வரல? நீங்கள் விவசாயம் இருந்தால் உங்கள் கணக்கில் வந்திருக்கா? 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 போடுறாங்க. சமீபத்தில் 20வது தவணை 2000 ரூபாய் வந்து பிரதம மந்திரி ரிலீஸ் பண்ணார். அந்த பணம் வரணும், உங்களுக்கு விடுபட்டிருந்ததுன்னா நீங்கள் விவசாயி, உங்களுக்கு தகுதி இருக்குது, அந்த குறிப்பிட்ட குறு விவசாயிகள் இதில் வர்றீங்க அப்படின்னா ஏன்னு பார்க்குறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. வீட்டில் அம்மாவாக இருக்கலாம், அரசாங்கமாக பொது வழியில் வந்து அரசாங்கமாக இருக்கலாம். ஆனால் விவசாயத்துக்கு சப்போர்ட் சிஸ்டம்னா அது வந்து பிஎம் கிசான் சம்மான் நிதி தான். இப்போ சமீபத்தில் தான் பிரதம மந்திரி வந்து 20வது தவணை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 9.7 கோடி விவசாயிகளுக்கு மொத்த தொகை அனுப்பியிருக்கிறது வந்து 20,500 கோடி ரூபாய் அனுப்பியிருக்கிறாங்க. சரி, நம்ம ஊரில் சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு வரல. ஏன் வரலன்னு பார்த்தோம்னா EKYC எலக்ட்ரானிக் நோ யுவர் கஸ்டமர் ஃபார்மாலிட்டி. அதை நீங்கள் வந்து அதாவது நீங்கள் எங்கேயும் போக வேண்டியதில்லை, வீட்டிலேருந்தே கூட பண்ணலாம். இல்லைனா இந்த CSC காமன் சர்வீஸ் சென்டரில் போய் பண்ணலாம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த விவசாய குடும்பத்துக்கு 6000 ரூபா ஆண்டு வருமானம் நிச்சயமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த EKYC பெண்டிங் இருந்தால் தான் இந்த தவணையோ இல்லை அடுத்த தவணையோ நிறுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, முகத்தை வச்சு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் வச்சும் இப்போ EKYC பண்ணுறதையும் கொண்டு வந்துட்டாங்க. அதை பற்றிலாம் விரிவாக இந்த வர்ற வீடியோவில் பார்ப்போம். இந்த திட்டம் வந்து சிறிய விவசாயிகள், அதாவது 5 ஏக்கர் நிலத்துக்குள்ளே இருக்கிறவங்க, அவங்களுக்கு நேரடி உதவியாக மத்திய அரசாங்கம் அவங்களுடைய கணக்கில் வருஷத்துக்கு 6000 ரூபா போடுறாங்க. அதாவது 4 மாதத்துக்கு ஒரு தடவை 2000 போடுறாங்க. சரி, 3 தவணையாக தர்றாங்கன்னா 4 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கும்போது சரி, இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கு எதுவுமே இல்லை, மாநில அரசுனுடைய பங்கு எதுவும் இல்லை. மத்திய அரசு நேரடியாக அவங்க தொகையில் வந்து அனுப்புகிறாங்க. சரி, இந்த பணம் நேரடியாக உங்கள் கணக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இந்த EKYCயை வந்து கட்டாயம்னு ஆக்கியிருக்கிறாங்க. ஏன்னா மற்ற யாருக்கும் தவறுதலாக போயிடக்கூடாது, இது கரெக்டானவங்க தான் வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த சிஸ்டத்தை நோ யுவர் கஸ்டமர், அதை எலக்ட்ரானிக் முறையில் EKYCன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதை சமீபத்தில் பிரதம மந்திரி மோடி வந்து வாரணாசி பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துலேருந்து ரிலீஸ் பண்ணார். அவருடைய தொகுதி அது, நாட்டு மக்களுக்கெல்லாம் அனுப்பும்போது அவர் அங்கேருந்து பண்ணுறாரு. சரி, நம்ம இப்போ வந்து இந்த EKYC என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். மத்திய வேளாண்மை துறை சொல்கிறபடி எல்லா பயனாளிகளும் இந்த KYC இதை வந்து முடிச்சு வச்சுருக்கணும். இப்போல்லாம் வந்து ஃபேக் மெசேஜ், அதாவது ஏமாற்று மெசேஜ்களில் நிறையா வாட்ஸ்அப்பில் வருது. அது எது வந்தாலுமே வைரல் ஆகிறதுனால வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி வருது. சரி, அவங்க என்ன அதில் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பாங்கன்னா, PM கிசான்லேருந்து OTP வரும், நீங்கள் பணம் வாங்கினா இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்லாம் ஃப்ராடுத்தனமாக ஏதாவது பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிளிக் பண்ணாங்க. அரசாங்கம் ரொம்ப தெளிவாக அதை பற்றி சொல்லியிருக்காங்க, இதையெல்லாம் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் என்று. சரி, இந்த EKYC பற்றி பார்க்குறத பார்ப்போம். ஒன்று வந்து OTP மூலமாக பண்ணலாம், இன்னொன்று வந்து பயோமெட்ரிக் EKYC. பயோமெட்ரிக்னால் நம்ம எலக்ட்ரானிக் முறையில் நம்ம கை நாட்டு வைக்கிறது. 3வது வந்து ஃபேஸ் ஆதென்டிகேஷன். நீங்கள் வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணையிலே நம்மளுடைய விரல் ரேகையெல்லாம் ஃபோட்டோ மாதிரி எடுத்துருப்பாங்க, ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி முகத்தையும் 2 கண்ணையும் கண் மூடி முடித்து ஐரிஷ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கண்ணுடைய கண்ணிமையை எடுத்து ரெக்கார்டில் வச்சுருக்காங்க. அது யார் தனித்துவமாக தான் இருக்கும். ஒருவருடைய ஐரிஷ் வந்து மற்றவங்களுக்கு பொருந்தாது. அந்த முறையில் OTP பேஸில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா pmkisan.gov.in அந்த சைட்டுக்கு போங்க, வெப்சைட் போங்க. அதில் EKYCங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஆதார் எண் கேட்குற மெனு வரும். அதில் உங்களுடைய ஆதார் எண்ணை டைப் அடிச்சிங்கன்னா ஒரு OTP உங்களுக்கு வரும் உங்கள் மொபைலில். உங்கள் மொபைலை வந்து ஆதாரோட லிங்க் பண்ணிப்பீங்க, அந்த மொபைலுக்கு OTP வரும். அந்த நம்பரை நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, நீங்கள் தான் கரெக்டாக வாங்குறீங்க, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் நேரடியாக போய் கையெழுத்து போட்ட சமம் இது வந்து. 2வது வந்து பயோமெட்ரிக். அது நீங்கள் பக்கத்தில் உள்ள CSC கடைக்கு, காமன் சர்வீஸ் சென்டர் கடைக்கு போய் உங்கள் ஆதார் கார்டை கையில் எடுத்துகிட்டு போகணும். மொபைல் ஃபோன்
நீங்கள் எந்த மொபைல் நம்பரை உங்கள் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த காமன் சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற மனிதர் சப்போர்ட் செய்கிறவர் வந்து உங்களை பயோமெட்ரிக் இது, அதாவது கையில் கை நாட்டு எடுக்கிற மாதிரி, அது மூலம் வெரிஃபிகேஷன் எடுப்பார். இது ஆதார் நம்பருக்கு கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அது ஒத்துக்கிடும். முடிஞ்சிருச்சு, கேஒய்சி முடிஞ்சிருச்சு. மூணாவது வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், முகத்தை வச்சு ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது. அது நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். எப்படின்னா உங்கள் ஃபோனில், ஆண்ட்ராய்டு ஃபோன் அந்த மாதிரி ஃபோனில் வந்து பிஎம் கிசான் மொபைல் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆதார் ஃபேஸ் ஆர்டி ஆப்னு இருக்குது, அதாவது ஆதார் ஃபேஸ் ரெகக்னேஷன் டிவைஸ் அது பேர். அது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ரெண்டையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் பிஎம் கிசான் மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணணும். உங்கள் நம்பர் எந்த இதுக்கு நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல பெண்டிங்னு காட்டுச்சுன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை அதில் எழுதி முகத்தை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். அதை செஞ்சிங்கன்னா இதுலேயும் கேஒய்சி முடிஞ்சிருச்சு. ஆட்டோமேட்டிக்காக இனி வர்ற பணங்கள் வரும். சரி சரி, பணம் வந்து வந்திருக்கா வரலையான்னு எப்படி செக் பண்ணுறது? pmkisan.gov.in அதை கிளிக் பண்ணுங்கள். வெப்சைட்டில் போய் அதில் பெனிஃபிஷியரி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள். அங்கே உங்கள் ஆதார் நம்பரோ அல்லது அக்கௌண்ட் நம்பரோ இன்புட் கொடுத்தீங்கன்னா, என்ட்ரி போட்டிங்கன்னா, கெட் டேட்டா என்ட்ரி போட்டு கெட் டேட்டான்னு போட்டிங்கன்னா அதில் நீங்கள் உங்களுக்கு தகுதி இருக்கா, எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு காட்டும். நீங்கள் வந்து குறு விவசாயம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் சேர்த்துருப்பாங்க. பணம் வந்திருக்கா இல்லையானோ அது காட்டும். சரி, எலிஜிபிலிட்டி யாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். 5 ஏக்கருக்கும் குறைவான 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வைத்த விவசாயிகள், அவங்களுக்கு விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கணும். விவசாய தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிறிய உதவித்தொகையாக கடந்த 4-5 ஆண்டுக்கு மேல் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார்லாம் லிங்க் ஆகிருக்கணும். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டோம். இந்த கேஒய்சியவும் முடிச்சிருக்கணும். இது பண்ணிங்கன்னா ஒவ்வொரு 4 மாதத்திற்கு ஒரு முறை 2000 ரூபா, அது பெரிய தொகை இல்லை, ஒரு சிறிய தொகை தான். ஆனால் அரசாங்கம் விவசாயிகள் செய்யும் நல்ல உழைப்புக்காக ஒரு சிறிய சன்மானமாக வழங்குகின்றனர். அதாவது விவசாயிக்கு மரியாதை என்ற பெயரில். நீங்கள் இதை செய்யாமல் போனீங்கன்னா அந்த பணம் வருவது என்பது காணல் நீராயிருது. அதனால் கேஒய்சி கட்டாயம் நீங்கள் செய்து அரசாங்கம் கொடுக்கும் பணம் உங்களுக்கு சரியான உடனடியாக வந்து சேர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் மற்ற விஷயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.